ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜெஸ்ஸிட்ட அவங்களோட பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, உன்ட்ட ஆதி ஃபோன் பண்ணி பேசினானா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க யாராவது கல்யாணத்தை பற்றி பேசினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க ஜெஸ்ஸி. நீ தான் தேவையில்லாமல் அவங்க எல்லாரையும் நம்பிட்ட, இல்லாட்டி நம்ம லீகலாக இந்நேரத்துக்கு ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு ஜெஸ்ஸியோட அப்பா. அந்த டைமில் கரெக்டாக சரவணன் சந்தியா 2 பேருமே ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஜெஸ்ஸி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜெஸ்ஸி அப்பா சரவணன்ட்ட கேட்குறாரு, இப்போவாவது உங்கள் தம்பி மேலே தப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரவணன் சொல்கிறாரு, என்னோட தம்பி மேலே இருக்கிற நம்பிக்கையினால நாங்கள் ஜெஸ்ஸி சொல்கிறது கூட நம்பாமல் உங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டோம், அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் குடும்பத்தாளுக சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். ஜெஸ்ஸி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, எங்களுக்கு தேவை உங்களோட மன்னிப்பு கிடையாது, கல்யாணத்தை பற்றி உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சரவணன் சமாளிக்கிறாரு. என்ன சரவணன், என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா இல்லை எப்படி சமாளிக்கலான்றதை யோசிக்கிறீங்களா அப்படின்னு ஜெஸ்ஸி அப்பா கேட்குறாரு. நான் நேராகவே கேட்குறேன் அப்படின்னு ஜெஸ்ஸியோட அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அம்மா போடுற கண்டிஷனுக்கெலாம் எங்களால் ஒத்துக்க முடியாது, இப்போ தான் உங்கள் தம்பி வந்து அவங்க போட்ட கண்டிஷனை பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே உங்கள் பையன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ கண்டிஷன் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஜெஸ்ஸியோட அப்பா கோபப்படுறாரு. ஜெஸ்ஸி அம்மா சொல்கிறாங்க, உங்கள் தம்பி ஆதி என்னோட பொண்ணை லவ் பண்ணும்போது அவள் வேற மதத்து பொண்ணுன்றது அவனுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ செய்கிற தப்பெல்லாம் பண்ணிட்டு மத அடையாளத்தை விட்டுட்டு வரணும், சாமியை விட்டுட்டு வரணும், கலாச்சாரத்தை விட்டுட்டு வரணும்னு சொன்னால் என்னங்க நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் உங்கள் குடும்ப பண்பாடா அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. அம்மா ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க, நாங்கள் சொல்லி புரிய வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். சந்தியாவும் சொல்கிறாங்க, எங்களை நம்புங்க, ஜெஸ்ஸி ஆதி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெஸ்ஸி அப்பா சொல்லிடுறாரு, இனிமேல் நாங்கள் யாரையும் நம்ப தயாராக இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரவணன் சந்தியா 2 பேருமே இப்போ அங்கேருந்து வந்துடுறாங்க. ஜெஸ்ஸி அப்பாட்ட சண்டை போடுறாங்க. ஏன்பா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைப்பா வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ ஜெஸ்ஸி, இனிமேலும் நீ யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஜெஸ்ஸியோட அப்பா. ஜெஸ்ஸி அம்மா சொல்கிறாங்க, உன்னோட அப்பா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீ யாரையும் நம்பாத, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்தியா சரவணன்ட்ட சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் நம்ம ஜெஸ்ஸியை பார்த்து தனியாக பேசினா சரியாக வரும்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஆதி ஜெஸ்ஸியை பார்த்து பேசுகிறாரு. என்ன உன்னோட அம்மா அப்பா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ மட்டும் எப்படி பேசுன அப்படின்னு ஜெஸ்ஸி கோபப்படுறாங்க. உங்கள் அம்மா நான் என்னோட அம்மா அப்பா என்னோட சாமி கலாச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு கண்டிஷன் போடுவாங்க, அது அப்படியே வந்து எங்கிட்ட வந்து நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. நீ என்னதான் முடிவு எடுத்திருக்கிற, என்னதான் பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க. ஆதி சொல்கிறாரு, என்னோட அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பேசாமல் நீ வீட்டை விட்டு ஓடி வந்துரு, நம்ம யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு அம்மா முன்னாடி போய் நிற்கலாம், அப்போ அவங்க ஒத்துக்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்ட உடனே ஜெஸ்ஸிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஆதியோட கண்ணத்திலேயே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி திருட்டு கல்யாணம்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரோட சம்மதத்தோடையும் முறைப்படி தான் நம்மளோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தியாவுக்கு என்ன மரியாதை இருக்குதோ அதே மரியாதை எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல மருமகளாக இருப்பேன் அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.